கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து எத்தனையோ முறை நம்மை தேடி நம்மளை தூக்கி விடுகிறார். பாவத்திலே மீண்டும் மீண்டுமாக நாம் விழுந்து கிடக்கிறோம். ஒரு விபச்சாரத்திலேயோ, வீசிலேயோ, அசுத்தத்திலேயோ, காமத்திலேயோ, கொலையிலோ, திருடு, பொய் பேசுதல், இப்படி திருடுகள், பயங்கரமான குடி, சிகரெட்டு, போதை, கஞ்சா என்று நாம் மறுபடியும் மறுபடியும் விழுந்து கொண்டே இருக்கிறோம். தேவனோ நம்மை தேடி தூக்கி கொண்டு நம்மளை எப்படியாவது பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வரணும் என்று அவர் எவ்வளவோ பாடுபடுகிறார். நாம் மீண்டும் மீண்டும் பாவத்தை நோக்கி ஓடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் இதைதான் ஓசியா தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார், நீ ஒரு வேசியை கல்யாணம் பண்ணிக்கோ என்று. அவன் கல்யாணம் பண்ணி அவர் மறுபடியும் வேசித்தனத்தில் இருக்கும் பொழுது அவன் இப்படியாக சொல்லுகிறான், எத்தனை முறை நான் அவளை கூட்டிட்டு வர்றது என்று. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் இவ்விதமாய் உங்களை மறுபடியும் நான் சேர்த்து கொள்கிறேன், நீங்களோ மறுபடியும் பாவத்தை நோக்கி போகிறீர்கள் என்று அங்கே அவனுக்கு புரியும்படியாய் சொல்லுவார். எனக்கு அன்பானவர்களை, அதே போலதான் இங்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் மறுபடியும் அப்படியே தப்பை செய்து கொண்டே இருக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், உங்களை நான் எதற்கு அழைத்தேன்? பரிசுத்தத்துக்கே அழைத்தேன், அசுத்தத்துக்கு அல்ல என்று தெளிவாய் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் தேவன் அழைத்த அழைப்பிலை நிலைத்திருங்கள். தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மாறுங்கள். தேவனுடைய பிள்ளையாய் மாறுங்கள். மணவாளன் வரும்பொழுது மணவாட்டியாக நாம் பரிசுத்தமாய் கரைதிரை அற்றவர்களாய் இருக்கும் பொழுதுதான் தேவன் வரும்போது நாம் எதிர்கொண்டு போக முடியும். இல்லை என்றால் நாம் கைவிடப்படுவோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.